அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெஹ்ரான் நகரில் உள்ள மெஹ்ராபாத் சர்வதேச விமான நிலையத்தின் மீது ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நிரஞ்சன். வணக்கம் நிரஞ்சன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. ஈரானுடைய முக்கிய கட்டமைப்புகளை குறிவைத்து தற்பொழுது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க கூட்டுப்படைகள் தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். ஈரானில் இருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள், விமான நிலையங்கள், பேருந்து நிலையங்கள், மிக முக்கியமான பாலங்கள், ஏவுகணை கட்டமைப்பு அமைப்புகள் போன்ற பல்வேறு இடங்களில் அவர்கள் தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். அந்த வகையில் ஈரான் நாட்டின் தலைநகரான டெஹ்ரானை குறிவைத்து தற்பொழுது தீவிர தாக்குதல் என்பது நடத்தப்பட்டு வருகிறது. டெஹ்ரான் நகரில் உள்ள மெஹ்ராபாத் சர்வதேச விமான நிலையத்தின் மீதும் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் மேற்கொண்ட இந்த தாக்குதலால் விமான நிலையம் முழுமையாக சேதமடைந்திருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. குறிப்பாக குண்டுவெடிப்பு நிகழ்ந்த இடத்தில் தற்பொழுது வரை தீ பற்றி எரிந்து வருவதாகவும் அதை அணைப்பதற்கு தேவையான கட்டமைப்புகள் கூட இல்லாத அளவிற்கு ஈரானுடைய நிலைமை கிட்டத்தட்ட மோசமான நிலையில் இருப்பதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகின்றது. ஆனாலும் கூட ஈரான் அமைதியாக இருக்கவில்லை. அவர்களும் பதிலடி தாக்குதலை நடத்தி வருகிறார்கள். ஈரான் நாட்டில் பாக்தாத் நகருக்கு அருகே உள்ள அமெரிக்காவின் பெரிய ரேடாரை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. ஈரானின் தாக்குதலில் அமெரிக்காவின் இரண்டாவது பெரிய ரேடாரும் சேதமடைந்திருப்பதாக தகவல் சொல்லப்படுகின்றது. அமெரிக்காவுடைய அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய முக்கியமான நிலைகளை குறிவைத்துதான் ஈரான் தாக்குதலை நடத்தி வருகிறார்கள். அதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் நாட்டின் பல ஆண்டுகள் உழைப்பில் உருவாக்கப்பட்டிருந்த முக்கியமான கட்டமைப்புகள் என்பது அடித்து நொறுக்கப்பட்டு வருவதையும் பார்க்க முடிகின்றது. முழுமையாக இந்த சேதங்களை கணக்கிடும் பணி என்பது கூட இன்னும் தொடங்கப்படாத நிலையில் அடுத்தடுத்த சேதங்கள் என்பதும் ஏற்படுத்தப்படும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.